என் பேர் ஸ்ரீதர். நான் படூர் கிராமத்தை சேர்ந்த இளைஞர். நாங்கள் இந்த வழியாக போக்குவரத்தில் வரும்போது இங்கே ஒரு மிகப்பெரிய விபத்து ஒன்று நடந்தது. ஒரு இளைஞர் வண்டியில் வேகமாக அதிவேகத்தில் இடிச்சதுனால இந்த வண்டியை ரெண்டாக உடஞ்சி அவர் உயிர் தப்பினார். மிகப்பெரிய ஆபத்தாக இருந்திருக்கும். அது உயிர் பலி இல்லாமல் இது தொடர்ந்து இந்த புறவழிச்சாலை 6 வழிச்சாலை என்னைக்கு இதை திறந்து விட்டாங்களோ அன்னிலேருந்து இந்த விபத்துகள் தினந்தோறும் நடந்துருக்கு. படூரில் கூட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் 5 பேர் கார் விபத்தில் ஸ்பாட் டெத்து 5 பேருமே இறந்துட்டாங்க. 2 மாணவிகள் 3 மாணவர்கள் இறந்தாங்க. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி படூரில் 2 இளைஞர்கள் வண்டி விழுந்து 2 பேருக்குமே ரொம்ப ஆபத்தான நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் தான் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள சேர்த்து விட்டோம். இது தொடர்ந்து இந்த மாதிரி விபத்துகள் நடக்குது. இதுக்கு அரசாங்கம் இவங்க வேகமாக வரதுனால பொறுமையாக நின்று போகிற மாதிரி பேரிகார்டும் மின் விளக்குகளும் ரிஃப்ளெக்ஸ் ஸ்டிக்கர் இதெல்லாம் வச்சு மக்களோட உயிரை பாதுகாக்கிற மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா படூரில் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த எஸ்எஸ்என் காலேஜ் நான் நிற்கிற இடம், இதுக்கு அடுத்தது காலவாக்கம், அதுக்கு அடுத்தது ஆலத்தூர், இந்த மாதிரி 3 இடத்துலையும் எங்கெல்லாம் முச்சந்திப்பு ரோடு வருதோ அங்கெல்லாம் இந்த விபத்துகள் தொடர்ந்து தினந்தோறும் நடந்துட்டு இருக்கு. இப்போ நாங்கள் எதாச்சியாக இந்த பக்கம் வரும்போது இந்த விபத்து நடக்குது. ஒரு 20 வயது உள்ள வாலிபரோட உயிர் ஒரு சின்ன இதில் தப்பிச்சிட்டாரு, இல்லைனா ஒரு உயிர் பலியாகிருக்கும். இது அரசாங்கம் கவனத்தில் கொண்டு இதுக்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.